கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564. தனக்கு வழிகாட்டியாக இருக்கிறதே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு வரலாறும் தமிழ்நாட்டு அரசியலும் தான் சொல்லி தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் நம்மோட தலைவர்களை மனதார போற்றினார். நடக்கின்ற தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல. 2 தத்துவங்களுக்கான போர்னு நாட்டு மக்களுக்கு உணர்த்தியிருக்கிறார். சமூக நீதியை நிலைநாட்டுகிற நமக்கும் சமூக பாகுபாட்டை விதைக்கிற பாஜகவுக்கு நடக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே கருத்தை தான் இப்போ சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சிலையும் எதிரொலிச்சிருக்கு. திராவிட இயக்கம் தோன்றிய 2000 ஆண்டு அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு கடந்த 100 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த நாம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு முன்னேறிட்டு இருக்கோம். மறுக்கப்பட்ட கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம், இதையெல்லாம் போராடி பெற்ற இயக்கம் திராவிட இயக்கம். பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆதி திராவிட மக்கள், குறிப்பாக அருந்ததியின மக்கள், சிறுபான்மையின மக்கள்னு அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கி சமூக நீதியின் ஒளிவிளக்கா திகழ்கிற ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. ஆனா மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா முதல்ல இடஒதுக்கீட்டை தான் ரத்து பண்ணுவார். ஏன்னா சமூக நீதினால பாஜகவுக்கு அலர்ஜி. இந்தியா விடுதலை பெற்றப்போ பல நாடுகள் என்ன சொன்னாங்க? பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற நாடு அமைதியாக இருக்காது, பெற்ற சுதந்திரத்தை இவங்க ஒழுங்கா காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட கணிப்புகளை பொய்யாக்கி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடா இந்தியா இன்று தலை நிமிர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு காரணம் ஜனநாயக கட்டமைப்போட நாடு இயங்க அடிப்படையாக இருக்கிற அரசியல் சட்டம் தான். மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தான் நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தையே மாத்திடுவார். அதனால்தான் சொல்றோம், மோடி ஆட்சிக்கு வருவது என்பது அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து, ஒட்டுமொத்த நாட்டுக்கே பேராபத்து. ஏன்னா 10 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சியை பார்த்துட்டோம். நாட்டை எப்படியெல்லாம் சீரழிச்சிருக்கு. பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு உயர்ந்துடுச்சு, எந்த அளவு தொழில் வளர்ச்சி விழுந்துடுச்சு, வேலையில்லா திண்டாட்டம் எப்படியெல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. மோடி மறுபடியும் வந்தா இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிடும். நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு கலவரம் செய்யறது பாஜகவோட டிஎன்ஏலிருந்து ஊர்னது. நேற்று கூட ஒரு செய்தி வெளியாச்சு, எல்லோரும் பார்த்திருப்பீங்க. இதே திருப்பூரை சார்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜக ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இதனால் ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் அந்த சகோதரிய கடுமையாக தாக்கியிருக்காங்க.
இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற லட்சணம். இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்பு. மக்களை மதிக்காம அதிகாரத்தும் இல்ல, அராஜகங்களும் கலவரம் செய்கிற பாஜக திருப்பூர மணிப்பூர் ஆக்கிடுவாங்க. மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. அமைதியான இடத்துலதான் தொழில் வளரும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நிறுவனங்களை நடத்த முடியும். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ளே விட்டா அமைதி போயிடும், தொழில் வளர்ச்சி போயிடும், நிறுவனங்கள். கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734 564.